சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஆகஸ்ட் 2. ஒருவனுக்கு ஒருத்தி. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். எபிரேயர் 13:4. கற்பு என்பது ஆண் பெண் இரு பாலருக்கும் உரியது. நமது கலாச்சாரம் மற்றும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் நமது செயலில் விபச்சாரம் இல்லாவிடினும் நமது உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? திருமணமானவுடன் தம்பதியரிடையே மகிழ்ச்சி காரை புரண்டோடும். உனக்காக நான், எனக்காக நீ என்பர். எனினும் காலப்போக்கில் இது குறையும் போது தம்பதியர் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். பால் உறவு கடவுளால் நியமிக்கப்பட்டதென்றாலும் மணவாழ்வின் அடிப்படை அதுவல்ல. மணவாழ்வு முதலாவது ஆன்மீகத்துக்குரியது, அடுத்தே உடலுக்குரியது. இவ்வரிசை மாற்றப்படும் போது நாம் உடலில் கற்புள்ளவர்களாயிருந்தாலும் உள்ளம் விபச்சார சிந்தையால் நிறைந்துவிடும். ஒருவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு துரோகம் செய்யாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே இறைவார்த்தை. மல்கியா 2:15. 10 கட்டளைகளில் இருமுறை சொல்லப்பட்டிருக்கும் கட்டளை விபச்சாரத்தை பற்றியது எனில் 20% அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென பாருங்கள். ஏறத்தாழ புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாவற்றிலும் விபச்சாரமும் வேசித்தனமும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ரோமர் 13:12-14 வரை, 1 கொரிந்தியர் 6:13-20 வரை, 2 கொரிந்தியர் 12:21, கலாத்தியர் 5:13-21, எபேசியர் 4:17-24, கொலோசியர் 3:1-7 வரை, 1 தெசலோனிக்கேயர் 4:3-7 வரை, 2 தீமோத்தேயு 2:21 மற்றும் 22, 1 பேதுரு 2:9-11 வரை, 4:1-3, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இப்பாவத்தை எளிதில் மேற்கொள்ளலாம் என நினைக்க வேண்டாம். தங்களை பலசாலிகள் என நினைத்த பலர் இதில் விழுந்துள்ளார்கள். நீதிமொழிகள் 7:26. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இது தெய்வீக நியமனம். உங்கள் துணையோடு உத்தமமாயிருக்க இதோ சில ஆலோசனைகள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பவரே உங்களுக்கு மிகச்சிறந்தவர் என அறிந்து கொள்ளுங்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கடவுளால் நல்ல ஆசியையும் பெற்றுக் கொள்கிறான். நீதிமொழிகள் 18:22. உங்கள் துணைக்காக தினமும் கடவுளை போற்றுங்கள். உங்கள் துணையை பிறருடன் ஒப்பிடாதிருங்கள், இது பேராபத்து. நாம் ஒருவருடன் நெருங்கி வாழும் போது குறைகள் தெரியத்தான் செய்யும். இதை பிசாசு பயன்படுத்தி குறைவற்ற நபரை கற்பனை செய்ய தூண்டுகிறான். இது கவர்ச்சிகரமாயிருக்கும், ஆனால் குழிக்குள் தள்ளிவிடும். உங்கள் துணையின் குறைகளை எதிர்பாலரிடம் கூறாதிருங்கள். இது பலரை விபச்சாரத்திற்குள் தள்ளியது. எதிர்பாலரிடமிருந்து வரும் பரிதாப சொற்களை குறித்து எச்சரிக்கை. பொழுதுபோக்கென்றாலும் ஏதாவது நல்ல காரியம் என்றாலும் இருவருமாய் சேர்ந்து அனுபவியுங்கள். இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் முழுக்க ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம். ஆனால் சீக்கிரம் கூடி வந்து விடுங்கள். 1 கொரிந்தியர் 7:5. உறவு பிரச்சனைகளை உடனுக்குடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள்